Praise the Lord. Hallelujah. Hallelujah. Happy Easter Day. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த நாள் ரொம்ப ஒரு விசேஷித்த நாள். உலக சரித்திரத்திலே ஒரு மிகவும் பெரிய ஒரு சம்பவம், உலகத்தில் யாருக்கும் இதுவரையிலே நடந்திராத ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் மனுஷனாய் பிறந்தவர், மனுக்குலத்துக்காக ஜீவனை கொடுத்தவர், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், மரணத்தை ஜெயித்தவர், அவர் உயிரோடு எழுந்தவராய் என்று உங்களுக்கு எனக்கும் ஒரு நல்ல நற்செய்தியை கொடுத்திருக்கிறார். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு எழுந்தவர், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், அவர் உயிருள்ளவராய் இருக்கிறவர். ஆமென். அது நம்ம வேதத்தில் அழகாய் தெளிவாக இருக்கிறது. இந்த நாள் காலையில், இந்த ஓய்வு நாள் காலையில் மகதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனமாகிறாரு. நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். மார்க் 16:9 பார்த்தீங்கன்னா, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு, அவர் மரித்து உயிர் தெழுந்த பின்பு முதல்ல அவர் தரிசனமாகிறது யாருக்குன்னா, மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அடுத்து அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தி அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர், அந்த அவர்களில் 2 பேருங்கிறது தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்மாவூர் சீஷர்களை குறிக்கிறது. சீஷர்கள்னால் இந்த 12 சீஷர்கள் அவங்க பேர் வராது. அவங்க ரகசியமான ஒரு சீஷனாக இருக்காங்க. இந்த 12 பேரை சூஸ் பண்ண லிஸ்ட்டில் அவங்க கிடையாது. ஆனால் பைபிளில் அவங்கள குறித்து என்ன இருக்குன்னா, 2 சீஷர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த எருசலேமுக்கு 2 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் அந்த எம்மாவூர் என்பது. அந்த கிராமத்துக்கு அவங்க போயிட்டுருக்குறாங்க, துக்கமுகமாய் போயிட்டுருக்காங்க. அவங்களிடத்துல போய் அவர் தரிசனமாகிறாரு. அவர் தரிசனமாகிற காரியம் லூக்காவில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. ஆனால் யாருக்கெல்லாம் தரிசனம் ஆனாருங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மகதலேனா மரியாளுக்கு, எம்மாவூர் சீஷர்களுக்கு, அடுத்தபடியாக அவர் சூஸ் பண்ண சீஷர்களுக்கு, அதுவும் விசேஷமாக இந்த பேதுருக்கு தனியாக ஸ்பெஷலாக தரிசனம் ஆகிறார். ஆமென். அதுக்கப்புறமா 500 பேருக்கு தரிசனம் ஆகிறார். கர்த்தருடைய ஜனங்களே, நான் உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் தரிசனமாகி அவங்கெல்லாம் அறிவித்தது தான் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டு வந்திருக்கு. ஆமென். மகதலேனா மரியாளுக்கு அறிவித்தது யார் அப்படின்னா, தூதனை கொண்டு கர்த்தர் அறிவிக்கிறார். அப்போ பாருங்கள், ஒரு நல்ல செய்தியை ஒருத்தவங்க அறிவிக்கணும்னு தேவன் விரும்பி தூதர்களுக்கு சொல்லி, தூதர்கள் போய் என்ன செய்கிறாங்க, மகதலேனா மரியாளுக்கு அறிவிக்கிறாங்க. மகதலேனா மரியாள் என்ன செய்கிறாங்க, சீஷர்களுக்கு அறிவிக்கிறாங்க. அப்படியே அந்த செய்தி என்ன ஆயிருக்குன்னா, இன்னைக்கு உலகம் எங்கும் அவர் உயிரோடு எழுந்தாருங்கிற ஒரு செய்தி பரவி இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நம்ம போய் பார்த்தோமா இல்லை, ஆனால் நம்ம நம்புகிறோம். அந்த நம்பிக்கைக்கு ஏதுவான நபர்கள் அறிவித்ததுனால அதை நான் நம்புகிறோம். நம்ம சீஷர்கள் இடத்துல தரிசனம் ஆகுறாரு. மகதலேனா மரியாளுக்கு அவர் சொல்கிறாங்க பாருங்கள், எப்படி சொல்கிறாங்க பாருங்க, அவர் இங்கே இல்லை. லூக்காவில் வாசிக்கலாம். லூக்கா 24 வாசிக்கிறேன். 24 5 6 பாருங்கள். ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் உயிர் தெழுந்துச்சாரு, கல்லறையில் போய் நீங்கள் என்ன தேடுறது? ஆமென். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். எல்லாரும் சொல்லலாம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். இப்போ நம்ம எல்லாருக்கும் அவர் உயிர் தெழுந்தது உண்மை அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அது நமக்கு அந்த நம்பிக்கை, அந்த உயிர் தெழுந்த செய்தி நமக்கு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே கிடையாது. நம்ம வாழ்வதற்கு ஒரு அர்த்தமே கிடையாது. ஒரு பணத்தையோ ஒரு நபரையோ வேறு எதையோ நம்பி இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. நம்ம வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய குமாரனாக இயேசுவை உயிரோடு எழுப்பினாருங்கிற சத்தியம்தான். அல்லேலூயா.
அது ஒரு பெரிய சத்தியம். ரெண்டாவது, ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் மிரக்கிள், கிரேட்டஸ்ட் ஈவெண்ட் ஹேப்பன்ட் இன் தி ஹிஸ்டரி. உலக சரித்திரத்தில் கிபின்ற ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது அவருடைய உயிர்த்தெழுதல். இப்போ இந்த உயிர்த்தெழுந்து தன்னுடைய தூதர் மூலமா மகதலேனா மரியாளுக்கு, பேதுருக்கு, எம்மாவூர் சீசருக்கு, அப்புறம் தனியாக சீசர்கள் உட்கார்ந்துருக்கும்போது இப்படி எல்லாருக்கும் அவர் தரிசனம் ஆனார். நான் இப்போ உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன் அப்படிலாம் அவர் உயிரோடு எழுந்ததை திருஷ்டாந்தப்படுத்துகிறாரு, நிரூபிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆமேன். அந்த உயிரோடு எழுந்தார்ன்றது மட்டும் இல்லை, சில விஷயங்களெல்லாம் அவர் சொல்கிறாரு. உயிரோடு எழுந்த பிறகும் சொல்கிறாரு, உயிரோடு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்கிறாரு. உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லும்பொழுது சில முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு போகிறாரு. உயிரோடு எழுந்த பிறகு ரொம்ப முக்கியமான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாரு நேராக. அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அவசியமாய் தேவையாக இருக்கிறது. இந்த எம்மாவூர் சீஷர்களிடத்தில் அவர் பேசுகிற காரியங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அவர் தெரியாத மாதிரி கேட்குறாரு. அவங்க சீஷர்கள் சொல்கிறாங்க, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இயேசு சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்கிறாரு? தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி, இப்படி அவங்களோட அவர் என்ன சொல்றாரு, பேசிக்கிட்டே அப்படி வராரு. அவர் மகிமையில் பிரவேசிக்கணும், இவ்விதமாய் பாடுபடணும், அவர் உயிரோடு எழுந்திருக்கணுங்கிறதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே வராரு. ஆமேன். அப்போ பாருங்க, அந்த சீசர்கள் சொல்கிறாங்க, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரிடத்தில் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். நல்லா கவனிக்கணும், அவர் உள்ளே போனார். அப்பொழுது அவர்களுடைய என்ன திறக்கப்படுது பாருங்க, கண்கள் திறக்கப்படுது. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுது. நல்லா கவனிக்கணும். உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் செய்கிற பெரிய காரியம் என்ன தெரியுங்களா? மனக்கண்களை திறக்கிறாரு. மகதலேனா மரியாளுக்கும் தரிசனம் ஆயிட்டு, மரியாளேன்னதும் அவ கண்கள் திறக்கப்படுது. அவ கண்ணீரோடு இருக்கிறா. முதல்ல அவ பார்த்தது ஒரு தோட்டக்காரன் தான் நம்புறா. அப்போ அந்த கண்ணு திறந்த உடனே ரபூனின்னு ஓடுறா. அப்போது நல்ல இந்த சத்தியம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தெரிவிக்கிற ஒரு காரியம் என்னென்னா, கண்கள் திறக்கப்படணும். அவர் உயிரோடு எழுந்த பிறகு அவர் செய்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்கள் திறக்கப்படுதல். கண்கள் திறக்கப்படுதல் சொல்லலாமா எல்லாரும்? அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, இன்னொரு தடவை சொல்லலாம், அவருடைய கண்கள், ஆமாம், அவரை பார்த்தீங்களா, அவருடைய கண்கள் அவர் உயிர் தெழுந்தாருங்கிற சத்தியம் தெரிஞ்ச உடனே உங்களுக்கும் எனக்கும் என்ன, இப்போ நம்ம எல்லாருக்கும் உயிர் தெழுந்த சத்தியம் தெரியும், ஈஸ்டர் தெரியும். ஆனால் என்ன அவசியமாக நீங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய கண்கள் திறக்கப்படணுன்றது தான் அவருக்கு பிரதானமாக இருக்குது. உயிர் தெழுந்த செய்தியில் உயிர் தெழுந்தது நற்செய்தி தான். ஆனால் அதில் அவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா, கண்கள் திறக்கப்படணும்னு விரும்புகிறார் அவர். ஏன் கண்கள் திறக்கப்படணுன்றதெல்லாம் தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். கண்கள் திறக்கப்படணும், அவரை தரிசிக்கிறாங்க பாருங்க, கண்கள் திறக்கப்படுது. அடுத்து என்ன திறக்கப்படுது பாருங்க, அதே 24ஆம் அதிகாரத்தில் 31 என்ன இருக்குது, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் மறைந்து போயிட்டார். அடுத்து 45 பாருங்க, அதே அதிகாரத்தில் அவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் செய்த காரியங்களை நான் சொல்றேன். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நல்லா இன்னொரு தடவை சத்தமா வாசிக்கலாம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும்
அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஆமென் சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். இது உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. நம்ம வாழ்வதற்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்கிறாருன்றது மட்டும் இல்லை, அந்த ஹோப்பை நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கணுங்கிறதுக்கான சத்தியம் இதில் மறைந்திருக்கிறது. அந்த ஹோப் அப்படியே ஹோப்பாகவே இருக்கக்கூடாது. ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணி நம்ம வெற்றி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு முதல்ல நீங்கள் நானும் அவர் செய்த காரியம் என்னன்னா, கண்கள் திறக்கப்படுது. அடுத்து என்ன திறக்கப்படுது? மனம் திறக்கப்படுது. மனதை திறந்துன்னு இருக்கு பாருங்க. மனசை திறந்த உடனே நமக்கு என்னன்னா அவரை அறிகிற அறிவு வந்துடும். ஆமென். அப்போ மனம் திரும்புதலும் மனம் திறக்கப்படுதலும் அவர் ரொம்ப பிரதானமாக அவர் தரிசனமானதுக்கு அஸ்திபாரமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. நம்ம மனசை திறக்கணும், நம்ம கண்களை திறக்கணும். ஆமென் சொல்றீங்களா? அவரை கடைசியா சொல்றாரு பாருங்க, எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படணும். என்ன பிரசங்கிக்கப்படணும்? ஒரு மைக்கு கிடைச்சி அந்த மைக் எடுத்து நிறைய மெசேஜ் கொடுக்குற சத்தியன்றது கிடையாது. நீங்களும் நானும் கட்டாயமாய் ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லி ஆக வேணும். யாருக்கு சொல்லணுன்னு இருக்கு? கிறிஸ்தவர்களுக்குன்னு எழுதப்பட்டிருக்கான். சகல தேசத்தாருக்கும் அதை மாதிரிலாம் சொல்லி தான் இன்னைக்கு நம்ம புறஜாதியாராக இருக்கிற நமக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சிருக்குது பாருங்க. அப்போ அந்த சத்தியத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்து செயல்பட்டிருக்கிறாங்க. அவங்க செயல்பட்டபடினால தான் நம்ம ஜூஸா எருசலேமியர்களா நம்ம புறஜாதியாக இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உலகத்தினுடைய எந்த மூலை முடுக்கில் போனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தாருங்கிற சத்தியம் தெரிஞ்சிருக்குது. அப்படி எப்படி தெரிஞ்சிச்சு? இதுபடி அவங்க நடந்திருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? கிறிஸ்து மரித்திருந்து உயிரோடு எழுந்தார்ன்றத அவங்க மனம் திறக்கப்பட்டதை மனம் திரும்பினதை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த மனம் திறக்கப்படுதல், கண் திறக்கப்பட்டு மனம் திறக்கப்பட்டு கண் திறக்கப்பட்டு அவங்க என்னத்தை பிரசங்கிக்கிறாங்க, எது அவசியமா இருக்கு, எது அவங்க கட்டாயமா சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிறத சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிறத சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம அதை என்ன செய்யறது இல்லை, ரொம்ப சில்லியா இருக்கிறோம். நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்ம மனக்கண்களை திறக்கிறாரு, மனசை திறக்கிறாரு, கண்ணை திறக்கிறாரு, எல்லாம் உண்மைதான். ஆனால் அதில் ரகசியமாக என்ன இருக்குதுன்னா, அந்த மனசையும் திறந்து அந்த கண்களையும் திறந்த பிறகு என்ன அவசியமாக இருக்குன்னா, அவர் பிலாத்துக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா? என்ன சொன்னார்? அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும்னு சொல்கிறார். அவருடைய ராஜ்யம். அப்போ உயிரோடு எழுந்தது எதுக்கு? ஒய் ரிசரக்ஷன், ஒய் விஷன். ஏன் அவர் தரிசனமாகணும்? நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுன்னா உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லு அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் லைக் தட்டான ஒரு மேட்டர் கிடையாது. இது ஏதோ ஒரு சாதாரண விஷயமா நம்ம சொல்கிறோம்ல, நான் காரு வாங்கிட்டேன், நான் வீடு வாங்கியிருக்கேன், நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் கிடையாது. இது அதை மாதிரி ஒரு சாதாரண நியூஸ் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இயேசு உயிரோடு இருக்கிறாருன்ற என்ற ஒரு சத்தியத்தை நம்பி வாழுகிற பிள்ளைகளுக்கு ஒரு அஸ்திபாரமான ஒரு காரியம் இது. அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் உயிரோடு இருக்கிறது எதுக்கு? அவர் ஏன் இந்த மரணத்தை ருசிக்கணும்? அவர் ஏன் இந்த பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணமே உன் கூறு எங்கேன்னு அவர் ஜெயிக்கணும்? அவர் உயிரோடு இருந்ததை ஏன் போய் மற்றவர்களுக்கு காண்பிக்கணும்? அப்படின்னா இந்த சத்தியமானது எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தியமானது பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர் அந்த சிலுவையில் தொங்கின பொழுது 2 கலர்களில் ஒருவனுடைய கேள்வி என்ன தெரியுமா? அவன் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட கேட்குறான். நீர் என்ன சொல்கிறான் தெரியுதா உங்களுக்கு? உம்முடைய ராஜ்யத்தில் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இது எங்கே இருக்குது? லூக்கால 23 பாருங்க, 42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். நல்லா கவனிங்க. உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது, அப்போ ராஜ்யத்தில் வர்ற விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இவரும் ராஜ்யத்தின் சுவிசேஷங்கிறாரு, ராஜ்யத்தின் வசனங்கிறாரு. அப்ப ராஜ்யம் என்பது எதை குறிக்கிறதுனா, he is the king, he is the king of kings, amen, he is the lord of lords, amen. அப்போ அதெல்லாம் நம்ம சும்மா ஒர்ஷிப்பில் கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ்ன்னு சொல்கிறதுக்காக மட்டும் கிடையாது.
அந்த ராஜாவை நீ ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நீ ஒரு ராஜா என்றும் நீ ஒரு ஆளுகை செய்கிறவள் என்றும் உன்னுடைய வாழ்க்கையில மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர் உனக்கு உள்ள வாழ்றாருங்கிற சத்தியத்தையும் முதலாவது நீ அறிந்து கொள்ளும்படி உன் கண்கள் திறக்கப்படவும், உன்னுடைய மனம் திறக்கப்படவும், மனம் திறக்கப்பட்டு மூடிடுறது அல்ல. ஒரு பிரச்சனை வரும்போது மூடிக்கிறது, ஒரு பிரச்சனை சால்வ் ஆனது திறந்துடுறது, அப்புறம் பழைய, அப்படி கிடையாது. ஒன்ஸ் மனசை திறக்கிறது தான் அவருடைய காரியமா இருக்குது. அதனால தான் பாருங்க, அவர் பேசும்பொழுதெல்லாம் மனம் திரும்புங்கள் பற்றி தான் பேசுகிறார் பாருங்க. அவர் உயிரோடு எழுந்து தரிசனமானது எதுக்குன்னு கேட்டால், உன் கண்கள் திறக்கப்படணும். இந்த மாமிச கண்கள் அல்ல, நம்ம உலகத்தை பார்க்கிற கண்கள் அல்ல, காணப்படாத உலகத்தில் கிங் ராஜாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்றீங்களா? அவர் தான் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். அதாவது ரொம்ப இப்போ எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும் நல்லா கவனிங்க, கிரேவியார்டுக்கு யாராவது போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அறியாமல் அவங்க உள்ளத்தில் என்ன வரும்? ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு என்ன வரும்? லேசாக பயம் வரும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் லேசாக அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். அடுத்து என்ன வரும் சொல்லுங்கள்? ஒரு துக்கம் வரும். அந்த பயம் தேவையில்லை. ஏன்னா அந்த இருக்கிறதுல இந்த ஃபொர்மோஸ்ட் திங் துக்கப்படுத்துகிற விஷயம் எதுன்னு கேட்டா டெத்து தான். அதில் இருக்கிற ஒரு துக்கம்தான். ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் செய்தியில் நீங்கள் நானும் அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அல்டிமேட்டான ஒரு ஃபியர், அல்டிமேட்டான ஒரு துக்கத்தையே அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஜெயிச்சிட்டாரு. அப்போ அதை விட ஒரு பெரிய துக்கம் ஒன்றுமே இல்லை, அதை விட இனிமேல் ஜெயிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதை விட மேற்கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறவர் தான் உன்னுடைய ராஜா, என்னுடைய ராஜா, உன்னுடைய தேவன், என்னுடைய தேவராக இருக்கிறார். இதுதான் உங்களுக்கு கண்கள் திறக்கப்படணும், இதுதான் உங்கள் மனசு திறக்கப்படும். இதை விட பெருசு என்ன இருக்கு? அதையே ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. என் மரணத்தையே ஜெயித்தவர் எனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. மரண பயத்தில் இருக்கிறவங்களை அந்த மரணத்தினால வென்று அவர்கள் விடுவிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு மரணத்தை ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஸோ இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு பிரச்சனையோட இந்த உலகத்தில் யார் வாழ்ந்தா கூட அந்த சொல்யூஷனா அவரே இருக்கிறார். அந்த எப்படிப்பட்ட ஒரு பெரிய பயமாக இருந்தாலும் மரணமாக இருந்தாலும் அதையே ஜெயித்தவர் உனக்குள்ளே இருக்கிறாருங்கிறத நம்முடைய மனசு திறந்துருச்சுன்னா அதையே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா, உள்ளேயே எக்ஸசைஸ் பண்ணி நம்ம மனசை என்ன பண்ணிக்குவோம்னா ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்குவோம். அதான் மனம் திரும்புதல் அப்படின்றது. ஆமென் சொல்லுங்கள். இந்த மனசை கர்த்தருடைய சத்தியத்தின்படி திருப்ப 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 நீங்கள் ஒரு குட்டி கிங் ஆகிடுவீங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பெருமைக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்கலாம்? எனக்குள்ளே இருக்கிறாரு, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற பெரிய உண்மை, அது சத்தியம். ஆமென். அதனால தான் பாருங்கள், இந்த நிக்கோதேமஸ் கேட்குறான் பாருங்க. அவன் கேட்குற நேரம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ பார்க்கும் பொழுது யூதர்களிடத்தில் ஒரு ராஜாவாக இருக்கிறான், ஒரு பிரசங்கியாக இருக்கிறான், வேதபாரகனாக இருக்கிறான். அவனுக்கு இவரை பார்க்குற நேரம் என்ன தெரியுமா? விடிகாலம்புற 2 மணியில் அவன் பார்த்துருக்கான்னு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. விடிகாலம்புற அவன் கேட்டது என்ன? தேவன் உங்களிடத்துல இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி மிரக்கல்ஸ்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதா. ஆனால் அந்த இடத்துல இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ மறுபடியும் பிறவாவிட்டால் அடுத்து என்ன சொல்லுங்க? தேவனுடைய ராஜ்யம். அவர் பேசுறது எல்லாமே தேவனுடைய ராஜ்யங்க. ஆமென். லூக்கா 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சொல்கிறார் பாருங்க. 32 வாசிக்கலாம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ராஜ்யத்தை கொடுக்கன்னா ஏதோ இதை எடுத்து இந்த ஃப்ளாஸ்க் எடுத்து இப்படி கொடுக்குற மாதிரி, இதை எடுத்து கொடுக்குற மாதிரி இல்லை. அந்த ராஜ்யம் உங்களிடத்துல ஆப்ரேட் ஆகிறதுக்கான எல்லாத்தையும் அவர் செஞ்சிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த ராஜ்யம் உங்களிடத்துல ஆப்ரேட் ஆகிறதுக்கான எல்லாவற்றையும் செஞ்சிட்டாரு. நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் கட்டாயமாக இங்கே ஸ்தாபிக்க முடியும். இதற்காக தான் அவர் உயிரோடு எழுந்து எல்லாத்தையும் திருஷ்டாந்தப்படுத்துகிறார். அவர் உயிரோடு எழுந்திரிச்சதை. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். வருஷம் குட் ஃப்ரைடே வருது, வருஷம் ஈஸ்டர் வருது. நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேணும், மனசில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அது என்னென்னா, நான் ஒரு ராஜாவாக இருக்கேன், எனக்கு ஆளுகை இருக்கிறது. எவ்வளோ பெரிய பிரச்சனை, நான் சொன்ன பெரிய துக்கம் டெத்துன்னு சொன்னேன்.
பெரிய பயம், அதுவும் டெத்து தான். அப்போ அதையே ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னா நம்ம வந்து எப்படிப்பட்டவர்களாக இந்த பூமியில் வாழணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுமக்கிறவர்களா, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு இனிமே அவர் செய்ய வேண்டியதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒய் திஸ் ரிசரக்ஷன்? ஏன் இந்த உயிர்த்தெழுதல்? பாவத்தை மன்னித்ததோட குட் ஃப்ரைடோட முடிஞ்சிடலாமே. ஏன் தெரியுமா? அவர் ரீசரக்ஷன், ரீடம்ஷன், ரெஸ்டோரேஷன், அப்புறம் என்ன இருக்கு? ரெஸ்டோரேஷன், ரிகன்சிலேஷன், ரீபென்ட், ஆமென், ரீஸ்டோர், ரெஸ்டோரேஷன், ரீகன்சிலேஷன், ரீடம்ஷன், ரீசரக்ஷன். ஹல்லேலூயா. எல்லாம் ரீன்ற ஒரு ப்ரிஃபிக்ஸை போட்டு சொல்கிற காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ரீபென்ட். பென்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ரிப்பென்ட் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஏன்னா அவன் சொல்கிறான், அந்த கள்ளன், நான் வந்து நம்மெல்லாம் தப்பு பண்ணதுனால இந்த தண்டனைக்கு தகுதியாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரே ஒரு ரிப்பென்டன்ஸ் ஒண்டி தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவனை பிரவேசிக்க வச்சிச்சு. அப்போ ரிப்பென்ட் மீன்ஸ் வாட் அப்படின்னா கம்ப்ளீட் சேஞ்ச். அது திருப்பி இப்படி திரும்புறதெல்லாம் இல்லை, கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுறது. ஆமென் சொல்லுங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பென்ட்னா என்னன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். பென்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழகான உயர்ந்த ஸ்தானத்தில் கட்டப்பட்ட ஒரு ஸ்தலம், அது ஒரு வீடு அப்படின்னு கூட சொல்லலாம். பென்ட் அப்படின்னு அது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய கண்களில் பார்த்தா ஆதாம் ஏவாளுக்கு அவர் உண்டாக்கி வைத்த எவ்ரிதிங், அவங்க டிமாண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாத ஒரு ஸ்தலம் தான் அந்த கார்டன் ஆஃப் ஈடன். தட் இஸ் பென்ட் ஹவுஸ். எல்லாமே இருக்கு, எல்லாமே நிறைவா இருக்கு. அவரும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்கு எவ்ரிதிங் ஃபைன். தட் இஸ் கால்டு பென்ட். அப்போ ரீபென்ட் அப்படின்னா அந்த பென்ட்டுக்கு உன்னை ரீபென்ட் பண்ணுறாரு. அது யார் மூலமாக பண்ண முடியும்னா அவர் செஞ்சுட்டாரு. நீ ரிப்பென்ட் பண்ணும்போது அந்த பென்ட்டுக்கு போயிடலாம். ஆமென் சொல்லுங்க. ஆல்ரெடி ஸ்டோர் இருக்கு, அங்கே எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. நீ ரிப்பென்ட் பண்ணும்போது ரிஸ்டோரேஷன் ஆயிடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் நீ சிறையிருப்பில் இருக்கிற ஒன்றை ரீடம்ஷன், உனக்கு சிறையிருப்பிலிருந்து விடுதலை. எவ்வளோ பெரிய காரியத்தை அவர் செய்கிறாரு பார்த்தீங்களா? அதனால தான் இந்த ரிசரக்ஷன், இந்த உயிர்த்து எழுதல். அப்போ உயிர்த்து எழுதல் அப்படின்றது இப்போ கல்லறையில் அவர் அங்கே இல்லை. உயிரோடு இருக்கிறவரை மருத்துவர் இடத்தில் தேடுகிறது என்ன அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் எங்க இருக்கிறார் இப்போ? அதாவது இந்த குட் ஃப்ரைடேலேருந்து ஈஸ்டருடைய 3வது நாள் விடிகாலம்புற வரைக்கும் அவர் எங்க இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, பரதேசில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பரதேசில் இருக்கு. அதனால தான் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். உயிர்த்தெழுந்த பிறகு இப்போ அவர் எங்க இருக்கிறாரு? அவர் இங்கே இல்லைன்னு சொல்றாரே தூதரு. அவர் எங்க இருக்கிறார்? அந்த 3 நாள் வரைக்கும் தான் அந்த பரதேசில் இருந்தார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இப்போ ஏசு எங்க இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதே இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நல்லா கவனிக்கணும். அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? அவர் இப்போ எங்க இருக்கிறாருன்னா உங்களுக்கு என்ன சொல்ல தெரியணும் சொல்லுங்க. லூக்கால 22:69 சொல்றாரு பாருங்க. இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார் என்றார். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த நாளை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? மகதலேனா மரியாளுடைய தரிசனத்தை நிறைய நேரம் பேசலாம். என்னங்க, எம்மாவு சீஷர்களோட நடை போட்டுட்டு பேசிட்டே போனதை சொல்லலாம். சீஷர்களிடத்துல அந்த பொரித்த மீனை தேனோட வச்சு அவங்கள போஷிச்சதை சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்லா கவனிக்கணும். அந்த 17ஆம் அதிகாரம் மத்தையில் இருக்குது. என்ன இருக்குது கவனிங்க, என்ன இருக்குது? அந்த ஜான், பீட்டர், அப்புறம் யாரு? 3 பேரோட போறாரு. ஜேம்ஸ். இந்த 3 பேரோட பேதுரு, யாக்கோபு, யோவானோட அந்த மலைக்கு ஏறின உடனே கவனிக்கணும், அங்கே என்ன சத்தம் கேட்டுச்சு? பேதுருடைய கண் திறக்கப்படுது. என்ன சத்தம் கேட்டுச்சு? பேசிக்கிறாங்க. என்னது? யாரை பார்க்குறாரு? மோசஸை பார்க்குறாரு, எலைஜாவை பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்போ உடனே பீட்டர் ரொம்ப எந்தூசியாஸ்டிக் பர்சன்.
மோசைக்கு ஒரு கூடாரமோ எலியாவுக்கு ஒரு கூடாரமோ போட்டு உனக்கு ஒரு கூடாரங்கிறாரு. அப்போ இவனுக்கு எங்கே கூடாரம்? அவர் இருக்கிற இடத்துல தான் இருக்கலாங்கிற ஒரு சந்தோஷத்தில் சொன்னாலும் கூட அங்கே அங்கே ஒரு சத்தியம் மறைந்திருக்கிறது. ஆமேன். ஏசு ஏப்பா உனக்கு ஒரு கூடாரத்தை சொல்லவே இல்லையே. உடனே உமக்கு ஒரு கூடாரன்னா அவனுடைய ஹார்ட்டில் அவர் இருக்கிற இடத்துல கட்டாயம் நம்மளை வச்சுக்குவாருங்கிறது ஒரு நல்ல செய்தின்னு இருக்குது, நமக்கு தெரியுது. ஆனால் அதை விட ஒரு மகத்துவமான ஒரு சத்தியம் பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்த சித்தமாக இருந்திருக்கிறார் அந்த சாப்டரில். டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூபம் ஆனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. அந்த மறுரூபமானது எதனால், என்ன சத்தியத்தை சொல்கிறாருன்னா, எல்லாம் மறைஞ்சிட்டு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது தெரியுமா உங்களுக்கு? மேத்யூ 17ல் என்ன சத்தம் கேட்குது? பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. அவ்வளவுதான். இன்னொரு தடவை வாசிக்கலாம். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்றதோட மட்டும் இருக்கு சில இடத்துல. மற்ற இடங்கள்ல இவர் பேப்டிஸ்ட் எடுத்தது இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சத்தம் கேட்குது. ஆனா அந்த இடத்துல என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, என்ன இல்லை, இவர்கள் செவி கொடுங்கன்ற வார்த்தை அங்க இல்லை. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேங்கிறதோட தான் இருக்குது. எப்போ? ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது. வாசிக்கலாமா? மேத்யூவில் வாசிக்கலாமா? 3:17மா? 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. நல்லா கவனிக்கணும். மேத்யூ 3ல் அதே, மேத்யூ 17ல் அதை வாசிக்கலாம். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறன்றதோட நின்றுச்சு முன்னாடி நம்ம வாசிச்சதுல. ஆனா இங்க என்ன சத்தம் கேக்குது? இவருக்கு செவி கொடுங்கள் மீன்ஸ் வாட்? அந்த மற்ற ரெண்டு. அப்ப இவருக்கு செவி கொடுங்கள்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துக்கு செவி கொடுங்கள்ங்கிறது அங்க ரொம்ப முக்கியமா சொல்லப்படுகிற ஒரு காரியமா இருக்கு. ஆனா பீட்டர் அதுக்கு என்ன முன்னாடி என்ன சொல்றாரு? மோசேக்கு ஒரு கூடாரம் போடலாங்கிறாரு, எலைஜாவுக்கு ஒரு கூடாரம் போடலாங்கிறாரு, அப்புறம் யாருக்கு போடலாங்கிறாரு? அப்போ அவரு கூடாரம் போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கூடாரத்துல நீங்களும் நானும் போய் அவங்க சொல்றதையும் நம்ம கேட்போம். அல்லேலூயா. அப்போ அதெல்லாம் விட யாருக்கு நீங்க செவி கொடுக்கணும்னு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய நேசகுமாரன், அவருக்கு பிரியமா இருக்கிறன் மட்டும் இல்லை, அவருக்கு செவி கொடுங்கள். அப்போ இதை நான் இந்த இடத்துல உயிர்த்தெழுந்த நாளில் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மோசஸ் எதை சொன்னார் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை சொன்னார். லா, தீர்க்கதரிசிகள், அதில் தான் ஹெட் யாருன்னா எலைஜா. அப்போ தீர்க்கதரிசி அந்த இடத்துல வந்தது யாருன்னா எலியா. அப்போ எலியா எலிசாவை பற்றி இல்லை இப்போ. ஆமேன். அப்போனா என்ன மீன் பண்ணுறாரு? இந்த பழைய ஏற்பாட்டு காரியங்களை, அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை, அந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் அதையே அலசிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் யாருக்கு கீழ்ப்படிய வேணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கீழ்ப்படிங்கள்னு சொல்லப்படும். அவர் சொல்றதை கேளுங்கன்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அவர் சொல்றது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த 4 காஸ்பல்லையும் அவர் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்ன விஷயம் தெரியுங்களா? கிங்டம் தாங்க. ஆமேன். அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் இந்த ரெஃபரன்ஸை கொடுத்தேன். நான் பிரியமா இருக்கிறேன்றதோட நிறுத்துறாரு. இன்னொரு இடத்துல அவருக்கு செவி கொடுங்கள்ற. அப்போ என்னத்துக்கு செவி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிக்கணும். சிலுவையை பற்றின காரியங்கள், அவர் உயிர்த்தெழுந்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஆனால் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் இவர் நிறைவேற்றி விட்டார். எல்லா நியாயப்பிரமாணத்துக்கு இவர் முடிவு உண்டாக்கினார். அப்போ இனிமேல் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு செவி கொடுங்கள்னா, இவர் உபதேசம் பண்ண எல்லாவற்றுக்கும் நம்ம செவி சாய்க்க வேண்டும்.
நான் சொன்னேன் அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம் 22ல், லூக்கா 22ல் நம்ம பார்த்தோமே. 69ல் என்ன பார்த்தோம் நம்ம? அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அவர் எங்கே இருக்கிறார்? பிதாவினுடைய. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இதுதான் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த சத்தியம்தான் நீங்களும் நானும் வருகிற நாட்களில் நம்ம அபியாசப்படுத்த வேண்டும். ஆமென். இவர் உயிர்த்தெழுந்து மற்றவங்களுக்கெல்லாம் தரிசனமான முகாந்திரம் இதுதான். அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை உங்கள் மூலமா இந்த பூமியில ஸ்தாபிக்கும்படி வந்திருக்கிறாரு. உயிர்த்தெழுந்தாரு. ஆமென் சொல்லுங்க. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க இங்க ஸ்தாபிக்கிறதுக்கு 12ஆம் அதிகாரத்தில் லூக்காலே சொல்லிட்டாரு, தேவனுடைய ராஜ்யத்தை பயப்படாத சிறுமந்தைய தேவனுடைய ராஜ்யத்தையே கொடுக்க பிதா என்னவா இருக்கிறாரு? இப்ப ராஜ்யத்திலிருந்து கொடுக்கல. ஹலோ, தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து சிலதை கொடுக்கறதுக்கு அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தையே கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துல ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய அதிகாரம் மாளிகையும் உனக்குள் இருக்கிறது. ஆமென். பிதாவாகிய தேவன் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னா ஏன் வலது பாரிசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது? இந்த வலது பாரிசம் என்பது the seat of high authority, the seat of all power, the seat of all almighty power is in the right hand of God. Amen. Jesus himself is the right hand of Father God. Hallelujah. எஃபிசியன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் அவரோடு கூட நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருமே அவரோடு கூட நம்ம உட்கார்ந்துருக்கிறோமா? ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? அவர் எங்கே இருக்கிறாரோ அதே இடத்துல நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கிறோம். எங்கே இருக்குது அந்த வசனம்? எஃபிசியன்ஸில் we are co-seated with Christ. உட்கார பண்ணினார் இயேசுவின் நாமத்தினால. எடுக்கலாம் எஃபிசியன்ஸ்ல 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். நல்லா கவனிங்க. உன்னதங்களிலே அவரோடு கூட. அப்ப அவர் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? அவர் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? ரைட், காட்ஸ் ரைட் ஹேண்ட். அல்லேலூயா. இந்த ரைட் ஹேண்டு அவர் தானே. இப்போ நீங்களும் நானும் எங்கே உட்கார்ந்துருக்கோம்? அதே இடத்துல தான். இதுதான் அவர் விரும்புகிற ஒரு காரியம். இவருக்கு செவி கொடுங்கள்னா இதுதாங்க செவி கொடுக்கறதுக்கு அடையாளம். செவி கொடுங்கள்னா வேற என்னத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க போறீங்க? ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். அவர் சொல்கிற விஷயங்கள் அவர் செய்ததெல்லாம் பெரிய பெரிய காரியங்களாக சிலுவையில் செய்து உயிரோடு எழுந்திருச்சு மரணத்துக்கும் பாதாளத்துக்குடைய திறவுகோள்கள் உங்களுக்கு எனக்கு கொடுத்து எல்லாம் செய்தாலும் கூட இந்த மலை பிரசங்கத்தை நம்ம மறுக்கவே முடியாது. இயேசுவின் நாமத்தினால மலை பிரசங்கத்தினுடைய சத்தியத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது? மறுக்கவே முடியாது. அவர் செய்த காரியங்களை மலை பிரசங்கம் முடிஞ்சு வந்ததுமே அவர் ஒரு குஷ்டரோகி அவர் சுத்தமாக்குறாரு. அப்போ ராஜாவினுடைய ஆளுகை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதிகாரம் உள்ளதா இருக்கிறதுனா எதன் மேல் அதிகாரம் உள்ளதா இருக்கு? வியாதியின் மேல் அதிகாரம் உள்ளதா இருக்கிறது, மரண பயத்தின் மேல் அதிகாரம் உள்ளதா இருக்கிறது, தரித்திரத்தின் மேல் அதிகாரம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. கட்டுண்டிருக்கிற பிசாசுர திட்டங்களின் மேல் அதிகாரம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. The right hand is nothing but the authority and power. அதுதான் அதை குறிக்கிறது. அப்போ இன்றைக்கு நீங்கள் நானும் we are co-seated with Christ. நம்ம கிறிஸ்துவோடு கூட எழுந்திருச்சது உண்மைதான் அப்படின்னா அவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரோ அங்கே நாம் இருக்கிறோங்கிறத நம்ம மறுக்க. இதுதான் அவர் சொல்கிற ஒரு காரியம். என்னது? இவருக்கு செவி கொடுங்கள். யாருக்கு செவி கொடுங்கள்? கிறிஸ்துக்கு செவி கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில காரியங்களை மெசேஜ் கொடுக்கறதுமே ரொம்ப ஈஸி தான். மோசஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லிடலாம், தானியலோட கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லலாம், அவருடைய ஜெபத்தை பற்றி பேசலாம். அல்லேலூயா. அப்புறம் என்ன பேசலாம்? குட்டி குட்டி தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு மணிக்கணக்காக பேசலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த செய்தியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே ஒரு இம்பேக்டை கொடுக்க போகிறது இல்லை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ இன்றைக்கு சபைக்கும் உலக மக்களுக்கும் இவர் சொல்கிறார் பாருங்க, சகல தேசத்தாருக்கும், இந்த சகல தேசத்தாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு சத்தியம் என்ன? அவர் உயிரோடு எழுந்திருச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு, அதே தேவன் என்ன அவரோடு கூட உட்கார பண்ணியிருக்கிறாருங்கிற சத்தியத்தை தான் நீங்கள் நானும் சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த உயிர்த்தெழுந்த நாளில். அப்போ அவருடைய கை எப்படிப்பட்ட கையாக இருக்கு? எதன் மேலும் ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்திரிச்சு உங்களுக்குள்ள அவர் வர்றதற்கான வழிமுறைகளை செய்தாலும் அவர் மாமிசத்தில் நடைபோடும் பொழுது மனுஷகுமாரனா அதில் நிரூபித்து காட்டுறாரா இல்லையா? பிசாசு விரட்டுறாரா இல்லையா? வியாதியஸ்தர்களை குணமாக்குறாரா இல்லையா?
அவருடைய மைட்டி ஹேண்டு எப்படிப்பட்ட ஹேண்டாக இருக்குது பாருங்க. இவன் சொல்கிறான், யார் இந்த தாமஸ், அவர் எல்லாம் கூடியிருக்கும் பொழுது அவங்களுக்கு தரிசனம் ஆயிட்டாரு. ஆனால் அந்த டைமில் யார் இல்லை, தாமஸ் இல்லை. 8 நாளைக்கு அப்புறம் உயிரோடு எந்திரிச்சிட்டு அவர் வெயிட் பண்ணுறாரு. யாருக்காக? தாமஸுக்காக வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணி அவிசுவாசமாக இருக்காத, விசுவாசமாக இருன்னு சொல்லிட்டு என் கையை பாருன்னு சொல்கிறாரு. என் கைகளை தொட்டு பாருங்கிறாரு. இந்த கைகளை தொட்டு பாருன்றாரு. எதுக்கு தெரியுமா? இந்த கைகள் அப்படிப்பட்ட கையாக இருக்குது. அந்த கை அது என்ன போய் கம்பேஷனட் ஹேண்ட். ஹிஸ் ஹேண்ட் இஸ் கம்பேஷன். ஆமென். ஹிஸ் ஹேண்ட் இஸ் இன் கம்பேஷன். அவருடைய கை என்ன செய்து பாருங்க, குஷ்டரோகியை போய் தொடுது பாருங்க, மல்டிப்ளை பண்ணுது அவருடைய கை. ஆமென் சொல்லுங்க. அப்புறம் என்னது, வியாதியஸ்தர்களை போய் தொடுது பாருங்க சுஸ்தமாக்குறதுக்கு. ஏன் அந்த கையை தொட்டு பாருங்கிறாரு, என் விழாவை தொட்டு பாரு. அவருடைய ஹார்ட் அப்படிப்பட்டதா இருக்கு, அவருடைய கை அப்படிப்பட்டதா இருக்குது. ஆமென் சொல்றீங்களா? அப்போ அது மட்டும் இல்ல, அவருடைய கை எப்படிப்பட்டதா இருக்குன்னா நாக்கிங் ஹேண்ட். ஹிஸ் ஹேண்ட் இஸ் நாக்கிங் ஹேண்ட். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு கையை அவர் நாக் பண்றாரு? எதுக்கு பண்றாரு நாக்கிங்? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், இந்த கையால் தட்டுகிறேன். ஆமென். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், இதய கதவை திறந்தால், அதனால தான் விழாவை பாரு, என்னுடைய விழாவை தொட்டு பாரு, என்னுடைய கையை பாருன்றாரு. ஆமென். அப்ப கதவை திறந்தால் அவரோடு கூட நீ உட்கார்ந்துருவ, அவரும் நீனும் ஒன்னாயிடுவ, ஒன்னோடய அவர் தங்கிடுவாருன்னு சொல்றாரு. ஆமென். தங்கி என்ன செய்ய போறாரு? அவர் ராஜரீகம் பண்ற மாதிரி நீ பண்ணலாங்கிறது அவருடைய உன்னதமான நோக்கமா இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த சத்தியம் என்ன இன்றைக்குன்னா, அவருடைய கையில காயப்பட்ட கைகள் எதுக்குன்னா, இன்னைக்கு அவருடைய கை உன் கையோட கோக்கப்பட்டிருக்கு, அவருடைய ஜீவன் உனக்குள்ள இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அவரும் நீனும் இணை பிரியாம இருக்கிறீங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு பிரச்சனை இல்லாத நேரத்தில் நமக்கு இதெல்லாம் குஷியாக இருக்கும். அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என் கையை பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே நான் சொல்கிறேன், அவர் மண்ண கண்களை திறந்தார், இந்த மாமிச கண்களை திறந்தான்ற மாதிரி ஒன்ஸ் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை ஆயிட்டீங்கன்னா மறக்கவே கூடாது இந்த சத்தியத்தை. உங்கள் மனசை திறந்தவர் வந்தது தான். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டது தான். ஒரு நாள் பிளைண்டாக இருக்கிறது, ஒரு நாள் விஷனோடு இருக்கிறது, நோ, அப்படி கிடையாது. நீங்களும் நானும் அவரும் அவரோட இன்செப்பரபிளாக இருக்கிறோங்கிறது சத்தியம். ஏன் அப்படி இருக்கணும்? அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் நீங்களும் நானும் செய்யறதுக்காக தான் அவர் உயிரோடு எழுந்தார். அது என்னது? அவர் ராஜா. அந்த ராஜ்ய பாரத்தை நீங்களும் நானும் இங்கே ஸ்தாபிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்றீங்களா? அவர் ராஜ்ய பாரத்தில் என்ன ஸ்தாபிக்க வேண்டும்? ராஜாவினுடைய வார்த்தையில் ஆளுகை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஒரு பிரச்சனையை பார்த்து அதனுடைய ஆளுகையோட உன்னுடைய ஆளுகையோட என்னுடைய ஆளுகை பெருசுன்னு நீங்க சொல்லலாம். ஆமென். சொல்லலாம் இல்லை, சொல்லித்தான் ஆகணும். அப்பதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், உயிர்த்தெழுந்த ஈஸ்வரை கொண்டாடுறதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா இருக்கோம். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ரொம்ப இந்த நாளில் எனக்கு அதிகமாக தேவன் ஒன்று சொல்லி காட்டுறது என்னென்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான். தேவனுடைய ராஜ்யம், சிலர் இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லுவார்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. அப்போ தேவனுடைய ராஜ்யமே உனக்குள்ள இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ராஜாவே உனக்குள்ள வாடுறாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவா, நல்லா கவனிங்க, இன்னைக்கு இயேசு பிதாவுடைய வலது பரிசத்தில் இருக்கிறாரு. ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் இங்கே ஃபிசிக்கலாக நீங்கள் இந்த உலகத்தில் இங்கே இருந்தால் கூட உங்களை ஸ்பிரிட் அவரோடு கூட இணைஞ்சிருக்குது. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யாராக இருக்கிறாருன்னா ஹோலி ஸ்பிரிட்டாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, அந்த எம்மா ஒரு சீசத்தை நீங்கள் எருசலேமுக்கு திரும்பி போங்கன்னு சொல்கிறாரு. எருசலேமை தரித்திருங்கள்னு சொல்கிறாரு. ஆமென். தரித்திருந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? அவர்கள், இதான் ரொம்ப முக்கியம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 1:8 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இப்போ வரம் என்பது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வர்றதான் பெரிய வரம். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே வர்றதான் பெரிய வரம். இந்த வரம் இருக்கா, அந்த வரம் இருக்காங்களா, அவரே வர்றதா பெரிய வரம். ஆமென் சொல்லுங்க.
அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குமா? பலன் கிடைக்கும். ஆவியில் பலன் அடைஞ்சு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு சில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நடந்தாரோ, பிசாசு ஜெயித்து காமிச்சாரு. ஆமென். பற்றாக்குறையை ஜெயிச்சு காண்பிச்சாரு, மரணத்தை ஜெயிச்சு காண்பிச்சாரு, அப்புறம் இது வியாதியஸ்தர்களை வியாதியிலிருந்து ஜெயிச்சு காண்பிச்சாரு. எல்லா கோணங்களிலும் அவரால் செய்ய முடியாதுங்கிறத இல்லாதபடி ஜெயித்து காண்பித்தார். அதை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ள வந்து சொல்றாரு, நான் உயிரோடு எழுந்திரிச்சிட்டேன். ஃபாதர் காடு, அவருக்கு செவி கொடுங்கள். அவர் மேலே பிரியமா இருக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் நம்மளாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அதோடு இருந்துடுறோம், அப்புறம் பிரியமா மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விசேஷம் இருக்கு, செவி கொடுங்கள். என்னத்துக்கு செவி கொடுக்கணும்? அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் நானும் இந்த இடத்துல இந்த பூமியில ஸ்தாபிக்கணும். இது வரைக்கும் பூமியில ஊழியம் செய்கிற இடங்கள்ல ராஜ்யத்தின் காரியங்கள் சுவிசேஷங்கள் சொல்லப்படாமல் இருக்கிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பிரசங்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு உண்டாகும். வெறும் சுவிசேஷம் இல்லை, ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்போ அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது யாரு? நீங்களும் நானும். அந்த ராஜ்யத்தில் என்ன இல்லை? குறை இல்லை, குற்றம் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, பற்றாக்குறை இல்லை, வியாதி இல்லை, கவலை இல்லை. அல்லேலூயா. அப்போ அதுதான் குட் நியூஸ். அதனால தான் அதுக்கு பேர் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பிரசங்கிப்பா, எல்லா இடங்களுக்கும் போகலாம். நீங்கள் யாரை பார்க்குறீங்க உங்களுக்கு சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது, அவர் ராஜாவை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, நீங்கள் போய் ஒவ்வொரு குட்டி 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 இயேசு கிறிஸ்துவாய் செயல்படுறதா அப்படிதான் அவருடைய திட்டமா இருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வருவார்னா என்ன அர்த்தம்? நீங்க காங்கிரிகேஷன் இருக்கிற ஒருத்தர் ஒரு இயேசு கிறிஸ்து. இதான் ஃபாதர் காடோட விருப்பம். இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா, மெனி கிரைஸ்ட் தான் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. மெனி கிரைஸ்ட். காங்கிரிகேஷன் இருக்கிற அத்தனை பேர் கிரைஸ்ட். எவ்வளோ நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனால் அப்படி ஆளுகை செய்யணுமா? ஆவியானவர் ஆளை செய்ய முடியாது ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. ஆமென். இப்போ அப்படி ஆளுகை குறித்து நான் சொல்கிறேன். ரோமர் 5, ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. இது எல்லாருக்கும் தெரியும். மரணம் என்பது தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஏற்பட்ட கனெக்ஷன் இல்லாமல் ஒரு டிஸ்கனெக்ஷன். அது மட்டும் மரணம் இல்லை, அந்த டிஸ்கனெக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாத ஒரு சிச்சுவேஷன் மரணம். ஒரு வெற்றியா, கொண்டாட்டமா, மகிழ்ச்சியா, களி கூறுதலா, சுகமா, செழிப்பா இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு பேர் மரணம். மரணம் ஆண்டு கொண்டிருக்க. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவு யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர். நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். எல்லாரும் சொல்லலாமா? ஆளுவார்கள். எல்லாரும் சொல்லலாம் ஆளுவார்கள். 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 ஆளுவார்கள் என்பது உண்மை அப்படின்னு மட்டும் இதில் ஆளுவார்கள் என்பது அதிக அதிக நிச்சயமாமே. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஆளுகிறோமான்றது தான் இன்றைக்கு முக்கியமான கேள்வி. நம்ம ஆளுறோமா? முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை ஆள முடியுதா? வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை ஆளுறோமா? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும், நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளையும் நம்ம ஆளுகை செய்தாதான் அவர் சொல்றாரு பாருங்க, சகல தேசத்தாருக்கு இது பிரசங்கிக்கப்பட வேண்டியதுங்கிறாரு. அப்ப இதுல நம்ம கரெக்ட் ஆயிட்டோம்னா அடுத்த ரவுண்டுக்கு கர்த்தர் நம்மளை கூட்டிட்டு போவார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அடுத்த ரவுண்டுக்கு என்னது? உங்களை சார்ந்த அடுத்த சர்க்கிள் அப்படி சகல தேசத்தாருக்கு இது பிரசங்கிக்கப்பட வேண்டியது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு கிரைஸ்ட் வந்து உயிரோடு எந்திரிச்சிருக்கிறாருன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் ஆளுகை செய்கிறாருன்னு தெரியும். எப்படி தெரியும்? நீ ஆளுகை செய்தால் தான் தெரியும். ஆமேன். அவர் எதெல்லாம் ஆளுகை செய்து எதெல்லாம் கீழ்ப்படுத்திருக்கிறாருன்னா பெரிய பெரிய குட் நியூஸ் என்ன தெரியுங்களா? நான் சொல்கிறேன், வாசிக்கலாம். எஃபிஷியன்ஸில் சாப்டர் 1 ரொம்ப முக்கியமான வசனம். அவர் ஆளுகை செய்கிறார். ஆளுகை செய்வது அதிக நிச்சயமாமே. எல்லாரும் சொல்லலாம், ஆளுகை செய்வது அதிக நிச்சயமாமே. அப்போ இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நீங்கள் எல்லாவித ஆளுகையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஆயிட்டீங்கன்னா, யூ ஆர் எலிஜிபிள், யூ ஆர் குவாலிஃபைடு டு ஆப்ரேட் த பவர் ஆஃப் காட். யூ ஆர் குவாலிஃபைட் டு எக்ஸிக்யூட்டிங் த கிங்டம் ஆஃப் காட். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் எல்லாமே எப்படி இருக்குன்னா, எதுவுமே மிஸ்ஸிங் ஆகாமல் இருக்கு பாருங்க. துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும்
வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய், ரொம்ப முக்கியமா அவர் உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும், அந்த இடத்துல பாருங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினா, நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அவரோடனா, அப்ப எல்லாமும் உங்க பாதங்களுக்கும் கீழாக்கப்பட்டிருக்கிறது. இது உயிர்த்தெழுந்த செய்திங்க இது. ஏன்னா அவர் சொல்றாரு, சகல தேசத்தாருக்கு இது பிரசங்கிக்கப்படணும்னு சொல்றாரு. அவர் பிதாவுடைய வலது பரசத்தில் உட்கார போறேன், இந்த செய்தி எல்லாருக்கும் பரவணும்னு சொல்றாரா இல்லையாம்மா? லூக்கா 22 என்ன வாசம் 69, இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பார். அதே வார்த்தை இங்க இருக்கு பாருங்க, அவரை உன்னதங்களில் நம்முடைய வலது பார்சத்தில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களை கீழ்ப்படுத்தினார் என்றால், எல்லாவற்றையும் தான். அதுல ஒண்ணுமே மிஸ்ஸிங் கிடையாது. இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுக்கிறோமா? இதெல்லாம் நம்ம ஹார்ட்டுக்குள்ள வைக்கிறோமா? இதை எவ்வளோ ஒரு சாதாரணமாக சில்லியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு ஈஸ்டர் அன்னைக்கு அதை நினைக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. நம்ம ஆளுகை செய்ய முடியும் வந்திருக்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்த ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா, ஈஸ்டர் என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் நம்ம அழுதுட்டு இருக்கிறதுக்கு இல்லை. அவர் உயிரோடு இருக்கும்பொழுது நம்ம செத்துக்கிட்டு வாழறதுக்கு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவர் உயிரோடு இருக்கிறாருன்னா நம்முடைய வாழ்க்கையில் அவர் உயிரோடு இருக்கிறத ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவர் காட்ட விரும்புகிறார். அதற்கு நானும் நீங்களும் தான் செயல்படணும். இனிமேல் அவர் செயல்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ எந்த ஆட்சியும் எந்த அதிகாரமும் எந்த ஆளுகையும் உங்களை ஆள முடியாதுங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. அதெல்லாம் எங்கே இருக்குது? வருது உலகத்தில் தானே நம்ம இருக்கிறோம். என்னுடைய ராஜ்யம், பிலாத்துட்டு சொல்கிறார் பாருங்க, என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்ல அப்படின்ட்டு, என்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நான் ஸ்தாபிக்கும்படி இருக்கிறேன்றார். இதற்காகவே நான் வந்தேன்றார். ஆமென். அப்போ அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு இன்னைக்கு யார் இருக்கா? உங்களுக்கு யார் போய் செய்வார்? ஊழியக்காரர் செய்வார், அவர் செய்வார், இவர் செய்வார் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி சோல் ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தரும் நம்ம செய்யணும். அவருடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்ன? அவருடைய ராஜ்யத்தில் தோல்வி கிடையாது. அவருடைய ராஜ்யத்தில் ஜெயம் ஒண்டி தான். அவருடைய ராஜ்யத்தில் ஒருத்தரை ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு எல்லை கிடையாது. ரிசரக்ஷன் ஹேஸ் நோ பவுண்டரிஸ். ஆமென். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. உயிர்த்தெழுதல் என்பதுக்கு ஒரு எல்லையற்றது. அல்லேலூயா. எங்க வேணாலும் அவருடைய ரிசரக்டிவ் பவர், எங்க வேணாலும் அவருடைய கிங்டம் பவரை அவர் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இருக்கிறாரு இயேசுவின் நாமத்தினால. அதை இன்றைக்கு யார் செய்ய முடியும்? நீங்களும் நானும் தான் செய்ய முடியும். அப்போ எஃபிஷியன்ஸ் 1 நீங்க மறக்கக்கூடாது. 1 அதிகாரத்தில் 17, 18, 19 பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஆமென். அவரை எழுப்பினதை நீ விசுவாசிக்கிறியான்றதுக்கு அதுல இருக்கு. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகி உங்களுக்கு அந்த மகா மேன்மையின் மகத்துவம் இன்னது என்பதை அறிந்து கொள்ளும்படி உங்கள் கண்கள், மனக்கண்கள் திறக்கப்படணும். ஆமென். அதனால தான் பாருங்க, இயேசு உயிரோடு எழுந்திருச்சது என்ன செய்யறாரு? அவங்க கண்களை திறக்கிறார். எம்மா ஒரு சீசருடைய கண்களை திறக்கிறார். மகதலேனா மரியாளுடைய கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. சீசர்கள்லாம் திருப்பி எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டது, பிள்ளைகளேன்னு கூப்பிட்டு அப்போ இவர் இயேசுன்னு உணரும்படி வைக்கிறாரு. ஜான் கிட்ட கேட்குறாரு, இவர் கிரைஸ்ட்னு உணர்றாரு அவர். ஆமென் சொல்லுங்க. யாரு? பீட்டர். பிள்ளைகளே அப்படிங்கிற பார்க்குறாங்க, பிள்ளைகளே புசுக்கு ஏதாவது இருக்காங்கிறார். அப்போது அவர் தகப்பன் நம்ம பிள்ளைகளுங்கிறத அவர் ஸ்தாபிக்கிறதும், அந்த தகப்பனுடைய உரிமை சொத்து எல்லாம் பிள்ளைகளுக்கு தான் சொந்தங்கிறதும், அந்த தகப்பனுடைய உரிமை சொத்து இன்னைக்கு என்ன? ஆளுகை, அந்த அத்தாரிட்டி அண்ட் பவர், அந்த டொமினியன்ஷிப்பு. அந்த டொமினியன்ஷிப்பை நீ இன்னைக்கு இந்த நாளில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறதுக்கு தான் இந்த ஈஸ்டர் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒரு ஈஸ்டர் டே வருது, இந்த வருஷம் போச்சு, அடுத்த வருஷம், அப்படி இல்லை. இந்த நாள்ல இருந்து அடுத்த வருஷம் ஈஸ்டருக்குள்ள அவருடைய ஆளுகையை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் உங்களை செக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி ஈஸ்டர் டே. காட் பிளஸ் யூ. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனும் என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து